அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருமண பதிவில் 5வது பதிவாக நாம் பார்க்க இருப்பது திருமணம் விரைவாக நடப்பதற்கு வழிமுறைகளும் விதிமுறைகளையும் பார்ப்போம். குறிப்பாக நம் பிள்ளைகளுக்கு திருமணம் என்பது யார் மூலமாக எங்கே எப்படி அமைய வேண்டும் என்பது நம் குழந்தை பிறக்கும் போதே ஆண்டவனால் முடிவு செய்யப்பட்டு விடுகிறது. ஆகவே பெற்றோர்கள் தயவு செய்து திருமணத்துக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர அதற்காக மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் பின்வரும் விதிமுறைகளை பின்பற்றுங்கள். முதலாவதாக, காலையில் எழுந்தவுடன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்தில் நல்ல முறையில் நல்ல வரன் மிக விரைவாக மிக சிறப்பாக அமையும் என்ற நல்ல எண்ணத்துடன் காலையில் எழுந்து உங்கள் வேலைகளை ஆரம்பியுங்கள். இரண்டாவதாக, நீங்கள் திருவண்ணாமலையில் உள்ள எம்பெருமான் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மையாரையும் சேர்ந்து உள்ள திருவண்ணாமலை கிரிவலம் சென்று அம்மனையும் அப்பனையும் வழிபட்டு வந்தால் விரைவாக திருமணம் நடக்க ஒரு வாய்ப்பு உண்டு. மூன்றாவதாக, சனிக்கிழமை தோறும் சயன கோலத்தில் உள்ள பெருமாளை, அதாவது படுத்த நிலையில் உள்ள பெருமாளை சயன கோலம் என்று சொல்வார்கள், அந்த கோலத்தில் உள்ள பெருமாளை சனிக்கிழமையில் சென்று வழிபட்டு வந்தால் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைவதற்கும் விரைவாக நடப்பதற்கும் ஒரு வாய்ப்புகள் உண்டு. 4, தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டை செய்து வாருங்கள். 5, வாரந்தோறும் உங்கள் சக்திக்கு ஏற்ப இல்லாதவர்களுக்கு, அதாவது எளிமை நிலை உள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த தானம் தர்மம் செய்து வாருங்கள். கடைசியாக, பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு இந்த தோஷம் உள்ளது அந்த தோஷம் உள்ளது, அவர்களுக்கு சீக்கிரம் ஆகிவிட்டது அவர்களுக்கு ஆகிவிட்டது என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருக்காமல் தன் பிள்ளைகளுக்கும் நல்ல இடத்தில் மிக சிறப்பான வாழ்க்கை ஆண்டவன், நாம் நம்பும் ஆண்டவன் கண்டிப்பாக வழி அமைத்து கொடுப்பார் என்று இறைவனை நம்புங்கள். விரைவாக எல்லா வகையிலும் சிறப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் அமையும் என்று கூறி அனைவருக்கும் எல்லா திருமணத்துக்காக காத்திருக்கும் அனைவருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை அமைய எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.